கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. ஊத்தை குழியில் அமுதம் பாய்வது போல் உங்கள் மூத்திர பிள்ளையை என் முகில் வண்ணன் பேரிட்டு கோத்து குழைத்து குணாலமாடி திரிமினோகம் நாத்தகு நாரணன் தம் அன்னை நரகம் புகாகாள். இது பிராகிருத சரீரம். இந்த குழந்தையோ நீயோ இன்னும் இந்த குழந்தைக்கு அப்பாவோ அம்மாவோ யாருமே பரம்பரையா நமக்கு பாஞ்சபௌதிக சரீரம்தான், மலமூத்திர சரீரம்தான். இது மலமூத்திர சரீரத்துல பிறந்த ஒரு மலமூத்திரம் தான் அந்த குழந்தை. இருந்தாலும் அதுக்கு மலம்னு மூத்திரம்னு பேர் வைக்கணுமா? என்ன முகுந்தன்னு பேர் வைக்க கூடாதா? முகுந்தன்னு பேர் வச்சா மூத்திர குழியில அமிர்தம் பாஞ்சது போல இருக்கும். இந்த முகுந்தன் என்ற பெயரை வச்சா அந்த பெயர் ஒரே ஆத்துல 2-3 பிள்ளைகள், 2-3 மாட்டு பொன், அந்த ஒவ்வொன்றுக்கும் 4-5 குழந்தைகள், ஒவ்வொன்றுக்கும் வச்சுட்டா அநேகமா ஒரு குலங்கோத்திரமா இருந்தா சகசிரநாமம் கூட வச்சுடலாம், ஒரு அஷ்டோத்திரம் கூட வச்சுடலாம். இதுக்கு கிருஷ்ணன்னு பேர், அதுக்கு கமலாநாதன் பேர், அதுக்கு வாசுதேவன் பெயர் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயரை வச்சு வீட்டுல உள்ள எல்லாரும் கூப்பிட்டா ஆனவரதும் நாம சங்கீர்த்தனம்னா அந்த வீட்டுல நடக்கும். அதனால ஒத்தர் கூப்பிடும் பொழுதே கோவிந்தா, ஹே முகுந்தா, ஹே அச்சுதா, ஹே ஆனந்தா என்று திருநாமங்களை சொல்லி கோத்து குழைத்து குணாலமாடி, குணாலம்னா குஷி, குஷால், குணால்னு வியாக்கியானம் என்றார். குணால்னா குஷால். குஷால் எதுல வரும்னால் திருநாம கீர்த்தனத்துலதான் வரும், வேற எங்கேயுமே குஷால் வராது. அந்த திருநாம கீர்த்தனம் குழந்தைகளுக்கே வச்சுட்டு அவளை கூப்பிட்டு கொஞ்சி குலாவி குஷாலாக திருநாம கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தா இந்த நாக்குக்கு தகுமே. நாத்தகு நாரணன் தம்மன். இந்த நாவுக்கு என்ன தகும்னால் ஆனவரதமும் அந்த திருநாமங்களை சொல்றதுதான் தகும். அதுக்காகத்தான் இந்த நாக்கே, வேற எதுக்காகவுமாவே இல்லை, வேறு வீண் உபயோகமே பண்ணக்கூடாது. இந்த நாக்க வீண் உபயோகமே பண்ண, ஒருத்தர் கூப்பிட்டா கூட திருநாமத்தை சொல்லியே கூப்பிடணும். ஒரு பகவன் நாமத்தை ஒருத்தர் கூப்பிட்டா கூட கிருஷ்ண பக்தால் ராதே கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறா, ராதே கிருஷ்ணா அப்படிங்கிறா. அப்படியே பழகணும். பழகிறது என்ன, கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சா அப்புறம் அது பிடிச்சுன்னுடும். இவனால மாத்த முடியாது. ஆபீஸ்க்கு போனாலும் ராதே கிருஷ்ணா, என்ன சார் புரியலையேம்பா, ஆகும் என்ன சார் புரியலையேம்பா. ஓகே தானே சொல்லி சில பேருக்கு பழக்கம். டெலிபோன் எடுத்து பேக்கும்போது ஓகே அதுவே பழக்கம் ஆயிடுது. சில பேருக்கு என்னன்னா ராதே கிருஷ்ணா, இது என்னது, என்ன சொல்றேன்னா அது எங்காத்து வழக்கம். யாருக்கு எதிர் பழக்கமோ அது பழக்கமாயிடும். அது மாதிரி சொல்லுங்கிறார். தகும், இந்த நாக்கு அவன் திருநாமத்தை சொல்றதுதான் தகும். நாத்தகு நாரணன் தம்ம அன்னை நரகம் புகாள். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.